ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு லீவ் இல்லையா, அதனால ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அந்த வீடியோஸ் கூட நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரீனா மாலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்தது. ஸோ என்னோட பையன் வந்து ஓடி போய் மம்மா அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி மண் பாத்திரம் எல்லாம் செய்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட பையன் ஃபர்ஸ்ட் டைமாக தான் இது பார்க்குறான். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட சின்ன வயசில். ஸோ நம்மளோட பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னோட பசங்களுக்கு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட பசங்க இது பார்க்குறாங்க. மண்ணில் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் தான் அப்புறம் சொன்னேன், கிளேல நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அதே மாதிரி தான் இவங்களும் இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் மண் பாத்திரங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அவர் வந்து அங்கே வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா அவங்க ஸ்பாட்லேயே அதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு அக்கா வந்து அங்கே உண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தாங்க. ஸோ அழகான ஷேப்பில் அந்த உண்டியை கொண்டு வந்து எந்த அளவுக்கு அவர் பண்ணுறாரு பாருங்க. ஸோ என்னோட பையனும் பார்த்து இது கேட்டான். இது பார்த்துட்டு எனக்கும் வேணும் பிக்கி பேங்க்கு. நான் சொன்னேன் பிக்கி பேங்க் இப்போ நார்மல் வேறு டைப்பில் எல்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் என்னோட பசங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உண்டியல் வந்து மண்ணில் செய்கிறது வந்து பசங்கிட்ட இல்லை. ஏன்னா நம்மளே வாங்க மாட்டோம். காரணம் பிள்ளைங்க கேர்ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உடஞ்சிருன்றதுனால நம்ம கூட வந்து வாங்கி கொடுத்ததில்லை, நான் வாங்கி கொடுத்ததில்லை. ஸோ அப்புறம் இதை கேட்ட உடனே இது என்னதுமா இது எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் சொன்னேன் பிக்கி பேங்க் பா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட பசங்களுக்கு 2 பேருக்கும் 2 நானும் வாங்கினேன். ஸோ எவ்வளோ அழகாக பண்ணி அந்த அக்காவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வேற ஒருத்தங்க கஸ்டமர் என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களதெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நாங்களும் வெயிட் பண்ணி என்னோட பசங்களுக்கு 2 உண்டியல் வாங்கிட்டு வந்தோம். ஸோ சின்ன சின்ன பாத்திரங்கள் இந்த மாதிரி பானை விளக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக செஞ்சு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. ஸோ என்னோட பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், இவ்வளோ தான் நம்ம பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வீல் சுற்றினாவே போதும், சரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த மண்ணிலேருந்து தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானது இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைவாக பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த லீவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பெனிஃபிட் ஆனது தான் பசங்களை நான் கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா, ஏன்னா நம்ம ஊருங்களில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம போய் ஸ்பாட்டில் என்ன கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்புறமா நானும் சொன்னேன் நம்ம வீட்டில் வந்து அந்த பருப்பு கடையிறது எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் இதில் தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து டெரக்கோட்டாவில் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளோட சின்ன வயசில் நம்ம பார்த்தது, அதுக்கப்புறம் நம்ம அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கான டைமும் கிடையாது. ஸோ பாருங்கள் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே மாலுக்கு வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இது பண்ணித்தாங்க அது பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நின்று வெயிட் பண்ணி, ஏன்னா கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பொங்கல் லீவ் இல்லையா, ஸோ நிறைய கூட்டம். இந்த மண் பாத்திரம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாருங்க. ஸோ நல்லா நிறைய விஷயங்கள் கூட அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுட்டு இருந்தானா அவங்களும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுளிக்காத ஸோ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணும் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் திங்ஸ் எல்லாம் செஞ்சு அவர் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி வீல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னோட பையனும் அம்மா இதை நானும் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அந்த அண்ணன் சொன்னார் இதெல்லாம் நான் சுற்ற முடியாது, ஏன்னா இது பேலன்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் 2-3 மணி நேரம் என்னோட பசங்க இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஃபைனலி பசங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா பார்க்காதது ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கும் ஒரு பூஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கும் வந்து ஒரு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்று செஞ்சு அவர் வைக்கிறாரு. ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.